நான் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிற படம் ஹோட்டல் ராதா. அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு சைட்டு 2 நாள்ல பில்டருக்கு சாவி கொடுக்கணும். முடிச்சு கொடுக்க முடியுமாப்பா? 5 நிமிஷம். டி அடிக்ஷன் சென்டர் மேன். ஒரு புது கான்செப்ட், ஒரு புதிதாக ஒன்றான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சமுத்திரம், சஞ்சிதா நடராஜன், ஜான் விஜய், பாரி இடவழகன் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் தினகரன் சிவலிங்கம், மியூசிக் கோல்டன், சியான் கோல்டன். ஸோ மற்றவங்க நடிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து குடிகாரங்க ஒரு ஆசை. பயங்கர குடிகாரம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் வேலை விட்டு போவாங்க. 24 மணி நேரம் புளிய மணி தான் எனக்கு நிறைய. ஸோ இவங்களை வந்து ஒரு டிஎலெக்ஷன் சென்டரில் சேர்த்தா அது எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அங்கேருந்து ஓடி போயிடும், அது இருக்க முடியாது, ஒரு மாதிரி ஒரு கட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மெட்ராஸில் 2 சென்டர் இருந்தப்போவே அந்த 2 சென்டர்லையும் பேசண்ட்டாக இருந்தோம் நான். மித்து ஸ்டாம்பு ஓகே பாம்பை கூட தான் கொத்த விட்டுக்கிறேன். என்ன குடிகாரனுங்க இங்க சங்க இலக்கிய காலத்துல இருந்த குடிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏரியால 3 பேர் இருக்கிறானுங்க. நீங்க வெளில விட்டீங்கன்னா உங்களை அப்படியே அலாக்கா பிடிச்சி கொடுத்துருவேன் சார். அடிக்கிறானுங்க, அசிங்க அசிங்கமா திட்டுறானுங்க, எல்லாத்துக்கும் கியூ. ஸோ அவங்களும் அது பண்ணுற டார்ச்சர் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க திருத்தணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் அதே மாதிரி இருக்கும். இல்லை நல்லா காட்டியிருக்காங்க டேரக்டர். ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோ இதே மாதிரி ஒரு பயங்கர குடி பழக்கிறதுனால குடும்பத்தையும் சரி கிடைக்காம குடிச்சிட்டு கரெக்டாக பண்ணிட்டு போராட்டத்தில் சண்டை போட்டுருக்கனால ஸோ அந்த ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு போய் அவங்க வந்து நிறைய சேர்த்து. ஸோ அவங்க வந்து கூட்டு போய் இது பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இவரும் இங்கே 2 பேர் சேர்த்து அடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு மறுபடியும் பொண்ணு சேர்ந்துருப்பாங்க. திருந்து தான் நினைப்பாங்க. பட் ஆனால் பார்த்தா அவர் திருந்த மாட்டார். அதை பார்த்த உடனே அந்த இடத்துக்கு போய் இந்த ஒரு இடத்த ஒரு நல்ல பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளியராக ஒரு இது கொடுத்துருக்காரு. என்னென்ன ஒரு இடத்துக்கு போய் அந்த அம்மா வந்து 2 குழந்தைங்களோட சூசைட் பண்ணி சொல்லிட்டு கேஸில் காலத்தில் இது பண்ணுவாங்க. அப்புறம் சீன் கட் பண்ணால் வேறு இது அவங்க அம்மா வீட்டுக்கு போன மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டம் அந்த வயசு சொல்லுவோம், நான் தற்கொலை பண்ணிக்கணும் தான் முயற்சி பண்ணேன். பட் ஆனால் வந்து நீ செஞ்ச பாவத்துக்காக நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், ஸோ அதனால் நான் சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்து பசங்க கூட எங்கள் அம்மா வீட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே மற்றவங்களோட கோபத்தில் அந்த சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தவறுன்றது கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செகண்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு அந்த கோபம் போவோம், இல்லை ஒரு இதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுறது ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம எடுக்கிற முடிவு தான் சூசைட். அது வந்து தவறானதுன்றது ஒரு கிளியராக ஒரு தெளிவாக நீட்டாக சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணாட்டி பிள்ளை பிரிஞ்சு இருக்கும்போது அதை கட்டணம் தெரிஞ்சு மறுபடியும் இவராக போய் அந்த ரியாக்ஷனில் சேர்ந்து அதுக்கப்புறம் தெரிந்து மறுபடியும் வாழ்க்கை தான் ஓவராலாக கதை. அதை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு நான் புரியாத ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை, நான் சும்மா கொஞ்சம் தான் கொடுப்பேன், நைட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெலாம் கிடையாது. ரைட்டாக எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். எந்த அந்த நோயின்னு தான் சொல்லுவாங்க. குடிகாரன்றது ஒரு நோய். அந்த நோய் வந்து நம்ம குணப்படுத்தலான்றது தான் கான்செப்ட். அது வந்து நல்லா காமெடியாகவும் நல்லா நீட்டாகவும் கொண்டு போயிருக்காங்க. அவசியம் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ. விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.